முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி இவங்களுக்கும் இவங்களுடைய மனைவி சங்கீதாவுக்கும் திருமண நாள் வெட்டிங் அனிவர்சரி அப்படிங்கிறதுக்காக அவர் சைட்ல இருந்து சில விஷயங்களை வாழ்த்துக்களா தெரிவிச்சிருக்காராம். அதுக்கு சங்கீதா அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிப்ரவரி மாசம் முதலமைச்சர் விஜய் மேல தன்னோட கணவருக்கு விவாகரத்து வேணும் அப்படிங்கிற சொல்லி மனைவி சங்கீதா அவங்க செங்கல்பட்டு கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 4 மாதத்துக்கு அப்புறமா ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடந்த அந்த வீடியோ ஹியரிங்ல லண்டன்ல இருந்து அப்பியர் ஆன மனைவி சங்கீதா எனக்கு விவாகரத்து வேணான்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் எப்போ ஒன்று சேர்ந்து மறுபடியும் வாழ போறாங்க, மறுபடியும் திருமண வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிற மாதிரி பல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. 10ஆவதுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடந்த இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்ச்சியில த்ரிஷா அவங்க கலந்துகிட்டதும் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவங்களையும் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் ஒன்று சேர்க்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் மகன் ஜேசன் சஞ்சய் அப்புறம் மகள் திவ்யா சேஷா இவங்க 2 பேர் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கிடையில ஆகஸ்ட் 25ஆம் தேதி இவங்க 2 பேருக்கான ரீயூனியன் நடக்க போகுது. இவங்க 2 பேரும் மறுபடியும் அவங்க திருமண வாழ்க்கையை முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் வெளிவந்துச்சு. ஆனா அது எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத தகவலாக வெளிவந்திருக்குது. இந்த நிலையில ஆகஸ்ட் 25ஆம் தேதி இன்னைய தினம் அவங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி வந்திருக்கு. 1999ஆம் வருஷம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தான் முதலமைச்சர் விஜய் அப்புறம் மனைவி சங்கீதாவுக்கு திருமணம் நடந்திருக்கு. இது அவங்களோட 27வது திருமண ஆண்டு. இந்த ஒரு திருமண நாள் ரொம்பவே ஸ்பெஷல். அதுவும் சங்கீதா அவங்க விவாகரத்து வேணான்னு சொன்னதுக்கு பிறகு வரக்கூடிய முதல் திருமண நாள் அப்படிங்கிறதால இந்த திருமண நாளுக்கு விஜய் அவர்கள் அவர் தரப்புலேருந்து சில வாழ்த்து செய்தியை ஃபோன் மூலியமாகவும் மெசேஜ் மூலியமாகவும் சங்கீதா அவங்களுக்கு கன்வே பண்ணியிருக்காங்களாம். அதுக்கு பதிலுக்கு சங்கீதா அவங்களும் அவங்க தரப்புலேருந்து விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறதாகவும், லைஃப் நல்லா இருந்து 2 பேருக்கு இடையில மனக்கசப்பு வராமல் இருந்திருந்தா இந்நேரம் நம்ம லைஃப் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும், 2 பேரும் ஒன்றா ஜாலியாக நம்ம பசங்களோட ஃபேமிலி ரன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல சில விஷயங்களை ஆதங்கமாகவும் வருத்தமாகவும் பதிவு பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்குது. என்னதான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாலும் இவங்களோட திருமண நாள் அன்னைக்கு ஒரு ரீயூனியன் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதோட முதல் படியா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னோட மனைவிக்கு கால் பண்ணி திருமண நாள் வாழ்த்து சொன்ன விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய விஸ்வநாத் அண்ட் சன் திரைப்படம் எப்ப ஓடிடில ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத அப்டேட்டா வெளியிட்டு இருக்காங்க. கடந்த மே மாசம் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா நடிப்புல கருப்பு திரைப்படம் வெளியாச்சு. இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறமா சூர்யா அப்புறம் வெங்கி அட்லூரி இவங்க காம்போல விஸ்வநாத் அண்ட் சன் திரைப்படம் வெளியாகி இந்த திரைப்படம் உலக அளவுல 200 கோடிக்கும் அதிகமாக வசூல் செஞ்சிருக்குது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த படத்தை வெளியிட்டு இருக்காங்க. கருப்பு படத்தை தொடர்ந்து சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் திரைப்படமும் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமா மாறி இருக்கு. தியேட்டர்ல வெற்றிகரமா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த படத்துக்கான ஓடிடி ரிலீஸ் தேதியை அறிவிச்சிருக்காங்களாம். அதாவது செப்டம்பர் 14 விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கான அப்டேட் கூடிய சீக்கிரம் வெளிவரும் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.